ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ போடுறேன். ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் வந்து நினச்சிக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எஸ்ஐ எக்ஸாம் வரப்போ வரப்போகுது, டிசம்பர் 21 எஸ்ஐ எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்காண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சயின்ஸ் பார்க்க போகிறோம். 21/12/25 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க, நடக்குமா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு அளவீடுகள். 6th ஃபஸ்ட்டு போகிறோம், ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு போகிறோம் அளவீடு. நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் தான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருந்தால் சொல்லுங்கள், ஓகேவா? தேங்க்யூ. அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்கன்னா, சயின்ஸு சோசியல் தான் அப்படிதான் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் என்ன படிக்கணும் அதெல்லாம் சொல்லலை. ஸோ நம்ம பொதுவாக இருக்கிறத மட்டும் தான் படிக்க போகணும். ரொம்ப டீப்பாகவும் படிக்க போகிறது கிடையாது, ரொம்ப மேலோட்டமாகவும் படிக்க போகிறது கிடையாது, ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு, நீளம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீளம் என்றால் என்ன, இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு தான் நீளம். அதாவது இங்கே ஒரு புள்ளி இங்கே ஒரு புள்ளி இருக்குன்னா, இது ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், இதைத்தான் நீளம் அப்படிம்பாங்க, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நீளத்தின் அலகு. நீளத்தோட அலகு மீட்டர்ல தான் சொல்லுவாங்க. அதோட குறியீடு தமிழ்ல மீ அப்படின்னும், இங்கிலீஷ்ல ஸ்மால் எம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? சிறிய அளவீடுகளை குறிக்கதான் அந்த நீளம் மீட்டரு இதெல்லாம் குறிப்பிடுவாங்க. சிறிய அளவீடு என்னன்னா, இந்த அங்கேயே அதுக்கு அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. என்னது? மில்லிமீட்டர் சென்டிமீட்டரிலும் கட்டிடத்தில் உள்ள விளம்பர பலகையும் நீளம் மற்றும் மின்விளக்கு அதாவது சிறிய அளவீடுகள் மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டரிலும், கட்டிடத்தின் உயரம், விளம்பர பலகையின் நீளம் மற்றும் சில மின்விளக்கு கம்பத்தின் உயரம் போன்ற பெரிய அளவுகள் மீட்டரிலும் அளவிடப்படலாம். அதே மாதிரி 2 சிட்டிக்கு தூரத்தை வந்து கிலோமீட்டர்ல சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி. நீளத்தின் அலகுகளை பார்க்கலாமா? நீளத்தோட எஸ்ஐ அலகு, சரி, நீளத்தோட அலகுகள் என்னன்னா, ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னா 10 மில்லிமீட்டர் அப்படின்னா 1 சென்டிமீட்டர். அதே மாதிரி 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். 1000 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். இது வந்து ரொம்ப பேசிக் தானே அப்படின்னு சொல்றீங்க, இல்லைங்க? ஆனா இந்த மாதிரி பேசிக் விஷயத்தை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதை வச்சு நம்ம ஒரு ஏமாற்ற என்ன சொல்றது, நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காண்டி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? அடுத்து, பன்னாட்டு அலகு முறை, எஸ்ஐ அலகு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அளவுக்கும் ஒரு எஸ்ஐ அலகு முறை உண்டு. உதாரணம் சொல்லணும்னா, இப்போ நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர்லையும், நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் அப்படி இருக்கும், சரிங்களா? நீளத்து நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டரிலும், நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராமினும், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி அப்படின்னும், பரப்பளவோட எஸ்ஐ அலகு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு, பருமனோட எஸ்ஐ அலகு மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5 வந்து கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது ஒன்றும் இல்லை, டெசிபல், அதாவது டெசி அப்படின்னு இதோட முன்னோட்டு, அதோட குறியீடு இதெல்லாம் பார்க்கணும். டெசி அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப கம்மியான அளவுன்னு கூட சொல்லலாம். டி அப்படின்னா டெசிபல், ஓகேங்களா? இதே ஒரு விஷயத்த சி அப்படின்னா சென்டிமீட்டரோட அளவு சி, மில்லிமீட்டரோட அளவு எம், நேனோமீட்டர்னா என்ன, கிலோ அப்படின்னா கே, கிலோகிராம் அப்படின்னா கேஜி, கிலோ அப்படின்னா கே. இப்போ 10 டெசிமீட்டர் அப்படின்னா 1 மீட்டரு. 1000 சென்டிமீட்டர்னாலும் 1 மீட்டர் தான். 10,000 மில்லிமீட்டர்னாலும் 1000 மில்லிமீட்டர்னாலும் 1 மீட்டர் தான். 10⁻⁹ 10⁻⁹ நேனோமீட்டர்னாலும் 1 மீட்டர் தான். 1 2 3 4 5 6 7 8 9 கரெக்டு தான். 1000 மீட்டர் அப்படின்னா 1 கிலோமீட்டர். இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? அடுத்து அப்படியே கீழே வந்தோம்னா,
இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலே இந்த உங்களுக்கு தெரியுமா, மேலும் அறிந்து கொள்வோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது பார்த்துக்கலாம். பூமியை விட நிலவின் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கு எடை குறைவாக இருக்கலாம். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசை போல 1/6 இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாக இருக்குமா. என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ பூமியில ஒரு மனுஷனோட எடை 60 கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இதே நிலவுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா வெறும் 10 கிலோ தான் இருப்பாங்க. ஆனா பூமியில ஒரு மனுஷனோட நிறை 20 அப்படின்னா அது நிலவிலையும் அதே 20ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதைத்தான் இங்க இவ்வளவு பெரிய சென்டென்ஸா நம்ம புரிஞ்சிருக்கோம். அடுத்து வருவோமா? இது அதேதான். 1000 மில்லிகிராம் அப்படின்னா 1 கிலோகிராம். 1000 மில்லிகிராம் அப்படின்னா 1 கிராம். 1000 மில்லிகிராம் 1 கிராம். 1000 கிராம்னா 1 கிலோகிராம். 1000 கிலோகிராம் அப்படின்னா 1 டன். ஓகேங்களா? இதை நம்ம கொஞ்சம் ட்விஸ்டடா பேசலாம், இல்லை ஏதாவது மேக்ஸா கூட பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது தான். ஆனா இதுல இந்த மேலும் அறிந்து கொள்வோம் உங்களுக்கு தெரியுமாங்கிறத மட்டும் எஸ்ஏல கொஞ்சம் டீப்பா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா கேட்க. இப்ப இது உங்களுக்கு தெரியுமா? முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலை கொண்டு நேரத்தை கணக்கிட முடியும். மணல் நிரப்பப்பட்ட சிறு துளை உடைய பாத்திரத்தை கொண்டு காலத்தை கணக்கிடலாம். அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும். இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம் அப்படின்னு. சரி, நான் மேலும் அறிந்துடுவேன். இதுல நிறைய ஒன் வேர்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. மேபி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நிறைய இருக்கு. PYQ கண்டிப்பா இதுல இருக்கும் கைஸ். ஸோ அதனால கொஞ்சம் இதெல்லாம் இந்த மாதிரி மேலும் அறிந்து கொள்வோம் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எவ்வளவுமா? ஓட்டோமீட்டர் என்பது தானியங்கி வாகனம் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவியாகும் அப்படின்றாங்க. அதாவது நம்ம பைக்ல போறோம் அப்படின்னா அதுல இத்தனை கிலோமீட்டர்ல போறாங்கிற மாதிரி நம்ம காட்டும்ல, அதைத்தான் இங்க ஓட்டோமீட்டர் காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மெட்ரிக் முறை. இரண்டாவது பாத்தீங்கன்னா மெட்ரிக் முறை அளவு. மெட்ரிக் முறை அளவுகள் அல்லது திட்ட அளவுகள் 1790 பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்படுது. அப்ப மெட்ரிக் முறை திட்ட அளவு முறை அப்படின்னா யாரால உருவாக்கப்பட்டதுன்னு கேட்டு ஆப்ஷன் கொடுக்கலாம், வருஷம் கூட கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா தற்காலத்தில், அதாவது இந்த டைம் இருக்காங்க. தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டதாம். யாரால? வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றாங்க. அடுத்தது பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. எந்த இதுல பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிளாட்டினம் இரிடியமா, சரியா? எந்த மெட்டல்ல அப்படின்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன
ஒரு உலோக தண்டின் நிறைக்கு சமம் அப்படிங்கிறாங்க. இதுல இருந்து PYQ கேட்க வாய்ப்பு இருக்கு guys. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமீட்டர் எத்தனை மில்லிமீட்டர் உள்ளன, ஒரு மில்லிமீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் பிரிவுகள் உள்ளனங்கிற மாதிரி இந்த மாதிரி கூட கேட்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்த பின்வருகின்ற நிரப்புகள், இது சும்மா ஜென்ரலாக நம்ம இம்பார்ட்டன்ட் கிடையாது தான், ஆனால் இந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்ற எஸ்ஐ எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு அதிகம் அப்படின்னு. பயன்பாட்டு வினாக்கள் இதெல்லாம் ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் வாசிக்கணும். சரிங்களா? அடுத்தது வருவோமா? இதாக இருக்கு சொன்னல, நீளம், நிறை மற்றும் காலம் ஆகியவை சில அடிப்படை இயற்பியல் அளவுகள் ஆகும். நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர், நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராமு, காலம்னா வினாடி. சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, பின்னாடி வர பாடத்துல இது தேவைப்படும். சரிங்களா? அடுத்து பார்த்துக்கோங்க, ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது. சுற்றளவை நம்ம எதை வச்சு அளப்போம்? டேப் வச்சு தான் அளப்போம். அதைத்தான் இங்க சொல்லிருக்காங்க, சுற்றளவை அளக்க பயன்படுவது அளவு நாடா. அளவு நாடா இங்கிலீஷ்ல டேப் அப்படின்னு பேரு. அப்புறம் 7 மீட்டர், அதாவது 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது என்னங்கிறது. ஒரு மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். சரிங்களா? ஒரு மீட்டர் 100 சென்டிமீட்டர். அப்ப 7 மீட்டர் அப்படின்னா 700 சென்டிமீட்டர். அவர்தான் போட்டுருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஸ் என்று பேர். ஒரு விஷயத்தை அளக்கோனா அதுக்கு என்ன பேரு? அளவீடுன்னா பேரு. சரிங்களா? அடுத்து சரியானதை தேர்ந்தது. இதுல நமக்கு நல்லாவே தெரியும், ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் அப்படிதான் வரும். ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர். அதை விட சின்ன அளவு என்னது? மீட்டர். சரியா? அதை விட சின்ன அளவு சென்டிமீட்டர், அதை விட சின்ன அளவு மில்லிமீட்டர். இதைத்தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வாங்க, அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை டேஸ் இருக்க வேண்டும். அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. எஸ்ஐ அலகு முறையின் நீளத்தின் அளவு எனது மீட்டர். 500 கிராம்னா அரை கிலோ, அதாவது 0.5 kg. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா, டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவை எதுல சொல்லுவோம்? கிலோமீட்டர்ல சொல்லுவோம். ஒரு மீட்டர் அப்படின்னா எத்தனை சென்டிமீட்டர் கேட்கறாங்களா? 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர்னா எத்தனை மீட்டரு? 5000 மீட்டர். ஏன்னா ஒரு கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர். அப்பதானே? அதைத்தான் அங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா? சரியா தவறாதான் கேட்டிருக்காங்க. சரியா தவறாதான் கேட்டிருக்காங்க. நான் அதை உண்மை பொய் அப்படின்னு போட்டிருக்கேன். ஜஸ்ட் அப்பமா என்ன சொல்றாங்க, ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம். நமக்கு நல்லாவே தெரியும், நிறையோட எஸ்ஐ அளவு என்ன? கேஜி தானே? ஸோ அப்ப தாராளமா சொல்லலாம். அப்ப இது கரெக்ட், உண்மை. ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும்தாங்க. எப்படி மார்பளவு மீட்டர் அளவுகோல்னா ஸ்கேல் சொல்றாங்க, ஸ்கேலை வச்சு நம்ம பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஃபால்ஸ். ஓகேவா? செகண்ட் ஃபால்ஸ் அப்படின்னா. மூணாவது 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் கரெக்ட் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, முலம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான முறையாகும். முலம் அப்படிங்கிறது ஒரு நம்பகம் இல்லாத முறை. சொல்றது அக்யூரேட் வேல்யூ கிடைக்காது முலத்துல. ஸோ அதனால ஒரு நம்பகமான முறையாக ஸோ இது ஃபால்ஸ். எஸ்ஐ அலகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதான், ஏன்னா அது பன்னாட்டு அலகு முறையில. அடுத்தது பார்ப்போமா,
சர்க்கரை எதுல அளப்பாங்க? பொது தராசுல அளப்பாங்க. அப்பனா எலுமிச்சை சாறை அளவு ஜாடியில அளப்பாங்க. மனிதனோட உயரத்தை சென்டிமீட்டர்ல சொல்லுவாங்க. கூர்மையான பென்சில் முனை நீளத்தை மில்லிமீட்டர்ல தான் சொல்ல முடியும். பால் பருமன். பால் இருக்கிற இடத்த பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பால் வச்சிருக்கிறது ஒரு இடத்துல பாத்திரத்துல பருமனை குறிக்கும். இப்ப காய்கறியை இலையில சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பொருத்துக. பொருத்துகை முழங்கையின் நீளம். முழங்கையின் நீளம் தான் முழம் அப்படின்னு சொல்லுவோம். நீளத்தின் எஸ்ஐ அலகு as usual மீட்டர். நேனோமீட்டர்னா 10⁻⁻9 நேனோமீட்டர். காலத்தின் எஸ்ஐ அலகை வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கிலோ அப்படின்னா 10⁻3, அதாவது 1000. அதைத்தான் அங்க 10⁻3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பின்வரும் அலகுகளை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்றாங்க. பின்வரும் அலகுகளை ஏறு வரிசைன்னா ஒண்ணும் இல்லை. ஏறு வரிசை என்ன? ஸ்மால்ல இருந்து எழுதுவோமா? சிறுசுல இருந்து பெருசுதான் ஏறு வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னா மில்லிமீட்டர் வருமா, அடுத்தது சென்டிமீட்டர், அடுத்தது மீட்டர், அடுத்தது கிலோமீட்டர். சரிங்களா? இதைத்தான் நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். அவ்வளோதான் கைஸ், ஃபர்ஸ்ட் பாடம் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். சரிங்களா? மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ கைஸ்.